ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஆட்டோக்காரன் என்ன சொல்ல போறாரோ? ஆட்டக்காரனே, வாங்க தம்பி. கோச்சுக்கிறாதீங்கண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்ண்ணே. சரிங்க தம்பி. தம்பி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போயிருக்கீங்கய்யா. சரிங்க. டே, ஒரு சில ஆட்டோக்காரங்களாம் சவாரி இருக்குன்னு அவசரப்படுத்துவாங்கண்ணே. நீங்க பொறுமையா இருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, கோவில் குளத்துக்கு வர்றது எதுக்கு? நிம்மதியா அமைதியா சாமி கும்பிடுறது. இங்க வந்துகிட்டு சவாரி இருக்குன்னு உங்களை அவசரப்படுத்தினா எல்லா வயா இருக்கு. தம்பி, ஒரு சில ஆட்டோக்காரர் செய்யற தவறுனால ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குமே கெட்ட பேரு. சரிங்கண்ணே. ஒரு சவாரி வந்துட்டோம்னா இந்த சவாரி வந்துட்டு இன்னொரு சவாரி இருக்கு, அந்த கஸ்டமர் அவசரப்படுத்தினோம்னா நாளை பின்ன அந்த கஸ்டமர் நம்மளை எப்படி ஆட்டோ கூப்பிடுவாங்க? இதனாலதான் நிறைய ஆட்டோக்காரருக்கு குழப்புக்கிறது, சவாரியும் வரமாட்டேது. நம்ம ஒரு சவாரி வந்திருக்கோம்னா பொறுமையாக இருந்தாலே அடுத்தடுத்து நம்மளை கூப்பிடுவாங்க. இது எல்லா ஆட்டோக்காருமே ஃபாலோ பண்ணணும். அப்போதான் ஆட்டோவும் ஓடும், நம்ம வாழ்க்கையும் ஓடும்.